கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 18 வசனம் 18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 18ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பதாக இருக்கின்றதான அடைப்புக்குறியில் இருக்கின்ற வார்த்தைகளை படித்தால் நமக்கு தெரியும் தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி. கடவுள் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும், குறிப்பாக சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தாவீது தன்னுடைய எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து மீண்டு வந்தவராக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கடவுளை நோக்கி பார்த்து பாடுகின்ற அல்லது சாட்சியாக கர்த்தருடைய மகிமையை விவரிக்கின்ற ஒரு அற்புதமான பாடலாக இருக்கிறது. அதை தான் 18வது வசனமும் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. என்னவென்று, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். அவர் அப்படியே நடந்த காரியத்தை இங்கே அழகாக அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு எதிராக அநேகர் வந்து என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆபத்து என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த ஒரு காலம் அது என்று அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடும் பொழுதே அவர் கடந்து வந்த பாதை என்பது எத்தனை ஒரு பயங்கரமான பாதையாக அது இருந்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல இடங்களில் வேதத்தில் தாவீதை குறித்தெல்லாம் வாசிக்கும் பொழுது தாவீதினுடைய நெருக்கடியான பாதைகள், தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்ததான சவால்கள், போராட்டங்கள் அனைத்தும் நமக்கு வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடும் பொழுது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ என்று இங்கே ஆண்டவரை மாத்திரம்தான் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிற வண்ணமாய் சொல்லுகிறார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான ஆபத்தான அந்த நாளில் வேறு யாருமல்ல, வேறு ஒன்றுமல்ல, கர்த்தர் மட்டுமே எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் மட்டும்தான் என்னோடு கூட இருந்து என்னுடைய எல்லா விதமான உபத்திரவங்களில் இருந்து, குறிப்பாக சவுலின் கைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில் கடவுள் கூட இருந்தார். எப்பொழுது கூட இருந்தார்? ஆபத்து தாவீதை சூழ்ந்திருக்கும் பொழுது, மக்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை எப்படியாகிலும் நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி சவுல் போன்றவருடைய அதிகாரங்களும் கூட இருந்த அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளையுடைய சதி போன்ற அனைத்தும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை இல்லாமற் செய்துவிட வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தரோ தாவீதிற்கு ஆதரவாயிருந்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். தாவீதினுடைய கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை தாவீதைப் போல, தாவீதிற்கு இருந்ததைப் போல
அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் உங்களை மேகம் போல சூழ்ந்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனைகளும், எந்த பக்கம் திரும்பினாலும் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் தள்ளப்பட்ட ஆபத்துக்குள்ளாய் மாட்டிக்கொண்டிருப்பதைப் போல இது என் வாழ்க்கையில் நடந்திருந்தால் இன்றைக்கு என் குடும்பம் என்னவாகி இருக்கும், நான் என்னவாகி இருப்பேன், என் நிலைமை என்னவாகி இருக்கும், இதற்கு பிறகு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்ன காரியங்கள் நடக்கும் என்று கலங்கி நிற்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தாவீது தன்னுடைய சாட்சியாய் தன் வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை இங்கே சாட்சியாய் அறிவிக்கின்றார். உங்களைப் போலவே எனக்கும் ஆபத்து நேரிட்டது. அந்த ஆபத்து நேரத்தில் எனக்கு எதிராக வந்து என்னை நெருக்கினார்கள், என்னை நிர்மூலமாக்க நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தாவீது இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த 18ஆம் சங்கீதத்தின் துவக்க வசனத்தில், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆம், நாம் கடவுளை ஏன் நம்ப வேண்டும்? கடவுளை நம்முடைய பலனாக ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை நாம் ஆபத்துகள் சூழப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிற ஆண்டவர். எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் நமக்கு ஆதரவாக நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் நம்மை தூஷித்தாலும் அவமதித்தாலும் அல்லது நம்மை தூக்கி எறிந்து விட்டாலும் அல்லது நம்மை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு நின்றாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்து நம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் நம்மை விட்டு நிர்மூலமாக்குவார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தாவீதினுடைய சத்துருக்களை ஆண்டவர் வேறறுத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை வேறறுக்கின்ற கடவுள். சவுல் தாவீதை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவன் அப்படிதான் தன்னுடைய காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார். நிகழ்ந்தது என்ன? இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய மேல் காணப்படுகின்ற அந்த அடைப்புக்குறியில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சவுலின் கைக்கு அவன் விடுவிக்கப்பட்டான் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான பிரச்சனைக்குள்ளாக நாம் மூழ்கடிக்கப்பட்டிருந்தாலும், அது கோலியாத்தினுடைய பட்டயமாக இருக்கலாம், சவுலின் கையாக இருக்கலாம், தாவீது அவைகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டார். அதே போல இன்றைக்கு கடன் என்கிற கோலியாத் நம்மை பிடித்து கொண்டிருக்கலாம். துரோகம் என்கிறதான மக்களுடைய நன்றியில்லாத காரியங்கள் இன்றைக்கு சவுலை போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லா நெருக்கடிகளும் ஒரு நாள் மாறும். எப்படி அது மாறும்? கர்த்தரோ என்னோடு இருந்து அவர் விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு கடவுள் இருந்து சத்துருக்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்து தாவீதின் வாழ்க்கையில் நீ சொன்னதை செய்து முடித்த வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த காலை நேரத்தில் கூட இருந்து எங்களை நடத்தி எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற காய் தோத்திரம். சவுலை போல கோலியாத்தை போல எங்களை அப்படியே நசுக்கி பிழிந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிற கரங்களுக்கு, நினைக்கிற சூழ்நிலைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள வெற்றியை தர நீர் வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.